ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூஸாக வீடியோ போட்டுக்கணும். ஆனால் கொஞ்சம் பர்சனல் வேலை நிறைய வந்த காரணத்தினால வீடியோ போட முடியல. டபிள்யூ 90s கிட்ஸு, early 2K கிட்ஸு, ஏன் 80s கிட்ஸு, ஏன் இப்போ இருக்க கிட்ஸுக்கும் ஒரு சைல்டுஹுட்டோட மேஜர் பார்ட் வந்து டபிள்யூ. உங்களுக்கு எப்படின்னு தெரில, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்ல போனால் MS தோனி யாருன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடியே அண்டர்டேக்கர் தெரிஞ்ச ஆட்கள் நிறைய பேர் இருப்பீங்க, எனக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனால் ஒரு சிலர் இந்த ரூமரை நீங்கள் கேட்டிருக்கலாம். தோனியோட 7 தலை ஃபார் ரீசன் சொல்கிறோம்ல, நம்பர் 7க்கு காரணம் வந்து தோனி வந்து அண்டர்டேக்கர் ஃபேனு, அண்டர்டேக்கருக்கு 7 வீடு அப்படின்னு பரப்பிட்டு இருந்த ரூமர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. நிறைய ரூமர்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சின்ன வயசுல டபிள்யூ பற்றி நம்பின ரூமர்ஸ். கேன் அண்டர்டேக்கர் அண்ணன் தம்பி, ஜான்சினா மிலிட்ரிக்காரன், இருக்கிற மிகப்பெரிய ஸ்கேம்னா அதுதான். என்னால் இன்னும் அதை வந்து ஏற்றுக்க முடியல. இந்த மாதிரி ரூமர்ஸ் வந்து நிறைய இருக்கு. சப்போஸ் நீங்க உங்க வாழ்க்கையில அந்த மாதிரி ரூமர்ஸ் எதுனா வந்து பார்த்துருந்தீங்கன்னா, கேட்டிருந்தீங்கன்னா அதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, விஷயத்துக்கு வரேன். சரி, எனக்கு நான் எப்போ டபிள்யூ பார்க்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2006 அந்த மாதிரி சமயத்துல வந்து நான் பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்கு நினைவு தெரிஞ்ச என்னன்னா, என் கிளாஸ்மேட்ஸ் அப்போ நான் வந்து சென்ட் பால்ஸ்ல படிச்சுட்டு இருந்தேன், நெய்வேலியில். அப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பஸ்ஸில் நான் வருவேன். பஸ்ஸில் வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சுட்டி டிவி பற்றி பேசுவாங்க. ஆனால் சுட்டி டிவி அப்போ தான் வந்து லான்ச் ஆயிடுச்சு. இல்லைன்னா டபிள்யூ பற்றி பேசுவாங்க. டபிள்யூனா ரேம் ஸ்டெரியோ, பட்டிஸ்டா, டான்சினா, ஹேண்டி ஆட்டம், ஊன்னு அவங்களை பற்றி பேசுவாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரு நாள் எனக்கு எப்போ டபிள்யூ பார்க்கணும், டைமிங் மேட்ரு எதுவுமே தெரியாது. அப்போ நான் வெளியில் வந்து விளையாண்டுருந்தேன். சின்ன அப்போ பக்கத்தில் இருந்த பசங்களோட விளையாண்டுருக்கும் போது ஒருத்தர் வந்து என்னோட ஒரு 4-5 வயசு ஒரு பெரிய அண்ணன்ட்ட வந்து ஒரு அங்கிள் வந்து பேசிட்டு இருந்தாரு. மேட்ச் நடந்துட்டுங்கடா அது இதுன்னு பேசிட்டு இருந்தாரு. எனக்கு என்ன மேட்ச் அதுன்னு டபிள்யூ அப்படின்னு சொன்னாங்களா. சரி வந்து வீட்டுக்கு போயிட்டு உடனே டிவியை மாற்றி பார்த்தா அங்கே வந்து அப்போதான் ஸ்டார்ட் ஆகுது. நான் ஃபர்ஸ்ட் பார்த்த மேட்ச் வந்து ஒரு ஃபேட்டல் 4-வே மேட்ச். ஃபேட்டல் 4-வேனா தெரியும் உங்களுக்கு, 4 டிஃப்ரெண்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் இருப்பாங்க. அவங்கள யாருன்னா ஒருத்தர் வந்து ஜெயிக்கலாம். அந்த மாதிரி யாருன்னா ஃபர்ஸ்ட் அண்டர்டேக்கரு, பட்டிஸ்டா, ரேமஸ்டரி, எட்ஜு. அந்த ஃபைட்டு நடக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா பட்டிஸ்டா, ரேமஸ்டரி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க பிரிஞ்சாங்க. அதனால எனக்கு பர்டிகுலராக அது ஞாபகம் இருக்கு. அதான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்த டபிள்யூ மேட்ச். அதுக்கப்புறம் தான் நான் IPL பார்த்தது, கிரிக்கெட் பார்த்தது எல்லாமே. பிஃபோர் தலை ஃபார் ரீசன், பிஃபோர் 7 இஸ் தோனி நம்பர், 7 இஸ் அண்டர்டேக்கர் நம்பர்ரா, தெரிஞ்சுக்குங்க. ஓகே, அப்புறம் டபிள்யூ பார்க்க ஆரம்பிச்சு ஓரளவு நான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டேன். அப்புறம் நான் வந்து ஊர் மாறி வந்துட்டேன். நான் வந்து நெய்வேலியிலேருந்து திருச்சி வந்துட்டேன் 2010. அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் டிவி இல்லை. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் வந்து டிவி இல்லை. ஏன்னா வந்த அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கிறதுக்கான காரணம் இந்த புது ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கூட அப்பவும் டபிள்யூ தான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸஸ்ன்னு ஒன்று இருந்தானுங்க. ஒரு 7 பேர் இருப்பானுங்க. திடீர்னு வந்து எல்லாத்தையும் அடிப்பானுங்க. நல்லவங்களா கெட்டவங்களா நமக்கு அப்போ வந்து தெரியாது ஸ்டோரி லைன். இந்த மாதிரி அது வந்து எண்ட் ஆஃப் த டே டபிள்யூ இஸ் அபவுட் டெல்லிங் எ ஸ்டோரி. அது எனக்கு அப்போ வந்து சுத்தமாக தெரியாது. நான் அது எல்லாத்தையும் உண்மை நினச்சிட்டு இருப்பேன். எல்லாம் நம்ம மந்திரம் எல்லாத்தையும் நான் உண்மை நினச்சிட்டு இருந்தேன். நீங்களும் அதான் நினச்சிருப்பீங்க, சும்மா சிரிக்காதீங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸஸ் பார்த்துட்டு எனக்குலாம் பயங்கர டென்ஷன் ஆகும். என்னடா அவங்க எல்லாத்தையும் முடிச்சு அடிக்கிறாங்களே. ஒரு சில பசங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நம்மலாம் போனால் அவன் நான் எப்படியா அடிச்சிடும்டா அப்படின்னு கிளாஸில் சொல்லிட்டு இருப்பாங்க. எப்போ 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது 2010-11 அந்த சமயத்தில். அப்போ வந்து ஹீலு ஃபேஸுன்னு சொல்லுவாங்க. நல்லவன் கெட்டவன், ஃபேஸ்னா நல்லவன், ஹீல்னா கெட்டவன். எனக்கு இந்த கான்செப்ட் வந்து லேட்டாக தான் தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹீலையும் ஃபேஸையும் சேர்த்து ஒரு சூப்பர் ஹீல் கொண்டு வந்த விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த நெக்ஸஸ் தான். நெக்ஸஸ் வந்து ஹீலுக்கே ஹீல் அந்த மாதிரி. இப்போ திரும்பி நெக்ஸஸ் மாதிரி கான்செப்ட் வருது. அதை பற்றி நான் பேசுறதுக்கு இல்லை. இந்த வீடியோ இஸ் பர்டிகுலர்லி அபவுட் மை ஃபேவரட் மேட்ச், மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் டபிள்யூ அப்படி வச்சுக்கோம். ஓகே, அப்புறம் 2010 நெக்ஸஸ் அந்த மாதிரி ஆச்சா. எனக்கு வந்து இந்த மித்த நிறைய பேத்துக்கு பிடிச்ச ரெஸ்லர்ஸ் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. மித்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஜான்சினான்னு வாங்கி, ரேண்டி ஆர்டன் வாங்கி. எனக்கு வந்து நிறைய பேத்துக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கனால அந்த விஷயத்த எனக்கு வந்து சம் ரீசன் ஐ டோன்ட் லைக் இட். எனக்கு நான் வந்து வளர்றப்ப எனக்கு ஃபேவரட்டான ரெஸ்லர்ஸ் பார்த்தீங்கன்னா ஷேமஸ்ஸு, அப்புறம் CM பங்கு, இந்த மாதிரி எனக்கு ஃபேவரட் ரெஸ்லர்ஸ் இருந்தாங்க. இப்போதான் ஷேமஸ்க்கு அந்த ரெக்கக்னிஷன் கிடைக்குது. அப்போல்லாம் பயங்கரமாக நெகட்டிவான ஒரு பிம்பம் தான் இருந்துச்சு. ஏன் 2016 to 18 சமயத்துலலாம்
WWE வந்து ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. அந்த சமயத்துலலாம் ஷேமஸ், சிசாரோ எல்லாம் தான் அந்த டேக் டீம் டிவிஷன் வச்சு தான் மெயின்டைனே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ திரும்பி எல்லாம் பவுன்ஸ் ஆயிடுச்சு, அது வேற விஷயம். இப்போ பிகாஸ் ஆஃப் ட்ரிபிள் ஹெச் அல்டிமேட் ஒன். சரி, அப்புறமேட்டு தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சிலர்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. 2012 சமயத்தில் 13 சமயத்தில் வந்து இந்த மாதிரி WWE வந்து ஃபேக்கடா அதுன்னு சொன்னாங்க. எனக்கு அதை வந்து ஏற்றுக்கிறதுக்கு மனசே இல்லை. 2013 வந்து எங்கள் கிளாஸை ஷஃபிள் பண்ணி விட்டாங்க. இப்போ 5th 6th 7th ஒன்றா படித்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ ஷஃபிள் பண்ணி வேற வேற கிளாஸில் இருக்கும். மொத்தம் 5 கிளாஸ். 5ல் அப்போ பாருங்க, 5ல் ஒருத்தன் தான் உங்கள் கிளாஸில் இருப்பான். அந்த மாதிரி ஆர்ட்ஸில் இருந்தோம். நான் வந்து 8th Cல இருந்தேன். அப்பயும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து புதுசாக பிரிஞ்சு வரணும்னா WWE தான். 8th Cல என் பக்கத்தில் வந்து ஜைடுன்னு என் ஃப்ரெண்ட் ஒருத்தன். அவன் கூட எப்படி ஃப்ரெண்டான பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஜாயின் ஆகி ஜூன் மாதம் போகிறோம், பேசுகிறோம். எனக்கு அவன் ஃபஸ்ட்டு வந்து எரிச்சலாக இருந்துச்சு. அவன்கிட்ட வந்து என்னடா அது அது பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு. அப்போ எப்படி ஃப்ரெண்டானோ பார்த்தீங்கன்னா, ஜான்சினாக்கும் ரைபாக்குக்கும் ஒரு மேட்ச் வரும் எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸில். ரைபாக்கு தூக்கி கொண்டு போய் அந்த ரேம்பில் வச்சு டம்முன்னு அடிச்சு தெரிச்சிடும். அதை பற்றி பேசி ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். போவோம், க்ளோஸாக தான் இருக்கும். அந்த மாதிரி 8th தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஏப்ரல் ரூல்ஸ் சமயத்தில் வந்து அண்டர் சொல்ல போனால் 8thலேயும் வந்து நிறைய பேர் வந்து இந்த WWE நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு இப்போ அக்ராஸ் த கிளாஸ் தெரியும். 8 ABCDE 5 கிளாஸும் தெரியும் எனக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு தெரியும் இந்த மாதிரி WWE பேப்பர் வியூ ஈவெண்ட்ஸ் வந்து அது முடிஞ்சு ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் நம்ம ஊரில் போடுறாங்க அப்படின்ற விஷயம் தெரியும். ஆனால் நான் வந்து முன்னாடியே வந்து ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். அதனால் நான் என்ன சொன்னாலும் நம்புவாங்க. நான் என்ன பண்ணேன், ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து அண்டர்டேக்கர் வந்து பிராக் லெஸ்னர்ல தோத்துட்டாங்க அப்படின்னு சொன்னேன். 1ஆம் தேதி ஏப்ரல் ஃபுல்ஸ் மெயின் டெக்ஸஸ்ல நான் சொன்னேன். ஆக்சுவலாக உண்மையாலே நடந்துச்சு. அங்கதான் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நான் பார்த்து எத்தனையோ பேர் வந்து அங்க அந்த மொமெண்ட்ல வந்து ஸ்டாப் WWE பார்க்கறத ஸ்டாப் பண்ணானுங்க. இல்லையா ஒரு வெறுப்பான மனநிலைக்கு வந்துட்டானுங்க. என்னடா அண்டர்டேக்கர் தோத்துறானே. அண்டர்டேக்கர் இஸ் a symbol ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிள் இல்லை, ஐகான். இஸ் சம்திங் ஒன் ஆஃப் த கார்னர் ஸ்டோன் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் அவர் சைல்ட்ஹுட். நீங்க என்ன வந்து சொன்னாலும் சரி, என்ன வேணா சொல்லுங்க, என்ன ஆக்டர்ஸ், என்ன கிரிக்கெட்டர்ஸ், என்ன ஃபுட்பால் பிளேயர்ஸ், என்ன சொன்னாலும் அண்டர்டேக்கர் ஹாஸ் a ஸ்பெஷல் பிளேஸ் இன் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் ஹார்ட் அண்ட் இன் லைஃப். ஓகே, அப்புறம் 9th ஸ்டாண்டர்ட், இதுதான் ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டாண்டர்ட். எங்கள் வீட்டில் வந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணிட்டாங்க டிவியை. நான் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி WWE பார்த்துட்டு இருக்கேன். ஐபிஎலுக்கு அப்புறம் ஒரு 6 மாதம் வந்து டிவியே இல்லை. அந்த 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா என் பக்கத்து வீட்டில் வந்து அனிஷன் ஒரு ஃப்ரெண்ட் இருப்போம். நானும் அனிஷன் வந்து பயங்கரமாக WWE பார்க்குறது, இந்த கேம் விளையாடுறது எல்லாம் வந்து அவங்க கூட தான். இந்த டேனியல் பிரைன், ரெசில்மேனியா, அது எல்லாமே பார்த்துட்டு அது வந்து ஒரு என்ஜாய் இதில் இருந்தோம். அப்பா செம எதிரா அப்படின்னு சொல்ல போனால், இந்த ஷீல்டுக்கும் எவல்யூஷனுக்கும் ஒரு மேட்ச் வரும். அதை வந்து நான் வந்து என் ஏரியா ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தேன். ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர். என் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் சாதித் மகாதீர்னு 2 பேர் இருப்பாங்க. நாங்கள்லாம் வந்து அனிஷ் வீட்டுக்கு வந்துட்டோம். சாதித் மகாதீரோட ரிலேட்டிவ் ஒருத்தன், அவங்க பெரியமா பையன், அப்புறம் இன்னும் 2-3 பேர், ஜாசிர்னு ஒருத்தன் ஃப்ரெண்டு, எல்லாமே பார்த்தீங்கன்னா கடைசியாக நாங்கள் வந்து ஒன்றா பார்த்த மேட்ச் வந்து கிரிக்கெட் மேட்ச் இல்லை, அது ஒரு WWE மேட்ச்சு. அது வந்து ஷீல்டு வர்சஸ் எவல்யூஷன். ஷீல்டு ஜெயிச்சிருவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 1 வீக்கா சம்திங்லேயே வந்து ஷீல்டு உடஞ்சிரும். அதை நான் பார்க்கல. அதை பார்த்துட்டு வந்து ஃப்ரெண்டு அனிஷ் தான் வந்து என்கிட்ட சொன்னான். ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. ஆனால் இப்போ புரியுது, அது உடச்சதுதான் நல்லது. இப்போ இவ்வளோ பெருசாக எல்லாம் 3 பேரும் செமையாக இருக்காங்க, நல்ல விஷயந்தான். அடுத்து நான் வந்து சர்வைவர் சீரீஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 2014 சர்வைவர் சீரீஸ் வந்து மறக்கவே மாட்டேன். அந்த டீம் சீனா, டீம் அத்தாரிட்டின்னு வந்து 2 டீம் வந்து அடிச்சுக்கிட்டாங்க. அதுதான் வந்து டீம் அந்த சர்வைவர் சீரீஸில் இது கான்செப்ட். சர்வைவர் சீரீஸோட கான்செப்ட் என்னன்னா 5 vs 5 எலிமினேஷன் மேட்ச். அதாவது 1, 2, 3, 4 என்டையர் டீமும் எலிமினேட் ஆனால் தான் வந்து மேட்ச் வின் ஆகும் அப்படின்னு. இந்த டீம் சீனா அத்தாரிட்டிக்கான பில்டப்பே வந்து செமையாக இருக்கும். இங்கே டீம் அத்தாரிட்டியில் வந்து 5 பேர் ஏற்கனவே இருப்பானுங்க. டீம் சீனாவில் ஆளே வராது. சப்போஸ் வரலன்னா நானே வந்து சண்டை போடுவேன் அப்படின்னு நம்ம சொல்ல, ஒவ்வொருத்தராக வருவானுங்க. இவனுக்கு வந்து யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து ஒரு எப்படி சொல்ல, அவங்க பெல்ட் வச்சுருந்தாங்கன்னா அவங்கள பெல்ட் மேட்ச்சில் போட்டு ட்ரிபிள் பண்ணுறது, அந்த மாதிரி வேலையை வந்து அத்தாரிட்டி பண்ணிட்டு. அந்த மாதிரி பண்ணி எனக்கு தெரிஞ்சு ரோமன் ரீன்ஸும் ஷேமஸும் வந்து டீம் விட்டு போயிடுவாங்க. அப்புறம் டால் சிக்லரு, ரைபேக்கு, சீனா, பிக் ஷோ, எரிக் ரோவன் நினைக்கிறேன், இந்த ஒயிட் ஃபேமிலியில் இருப்பான். 5 பேர் டீம். அங்கிட்டு வந்து டீம் அத்தாரிட்டியில் இருப்பாங்க.
எங்கள் வீட்டில் டிவி இல்லை. நான் வந்து என்ன பண்ணேன், நானும் இப்போ வந்து பேச்சுலேயே தான் எனக்கு தெரியும். எனக்கு வந்து விஷயம் வந்து என்ன சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறத வச்சு தான் கதை கேட்டு தான் தெரியும். என்ன அவ்வளோ ஆச்சு ஆகும்னு வந்து எட்வின் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். எல்லாமே வந்து கதையை சொல்லி தான் எனக்கு தெரியும். ஐயோ இப்படிலாம் ஆகிட்டு இருக்கா, இதுதான் எண்டு. அதாவது நான் வந்து 10th வந்தப்ப எனக்கு தெரிஞ்சிச்சு WWE ஃபேக் தான் அப்படின்னு. இதுதான் வந்து ஆல்மோஸ்ட் த கிளைமேக்ஸ். நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன், சரி முடிஞ்சிடா, இப்போ என்னடா ஆகும் அது இதுன்னு சொல்லியிருந்தேன். சர்வே சீரிஸ் வந்துச்சு. என்னோட கெஸ் கரெக்டாக இருந்தா அந்த சர்வைவர் சீரிஸ் அந்த வருஷத்துலேருந்து என்ன பண்ணாங்கன்னா, காலையில் பேப்பர் வியூ நடந்துச்சுன்னா ஈவினிங்கே வந்து மேட்சை போட்டுவாங்க. அப்படி பார்த்தா மண்டே வந்து மேட்ச். ஓகே, மண்டே வந்து நான் எல்லாத்தையும் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கடா, பார்த்துட்டு என்ன கதை சொல்லுங்கடா அப்படின்னு. நான் வந்து போனேன். வந்து என்னடா சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயாச்சு. ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சு, மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. அது வந்து ஒரு 9 மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. அது நல்லா தான் தெரிஞ்சு போச்சு. ஒரு கட்டத்தில் பார்த்தா பிக் ஷோ வந்து பிட்ரே பண்ணிட்டு டீமை பிட்ரே பண்ணிடுவான். ஜான்சனை எலிமினேட் ஆகலாம், பிக் ஷோ எலிமினேட்டு, ரைபேக்கும் போயாச்சு, ரோவனும் போயாச்சு. இந்த சைடு பார்த்தா டால் சிக்லர் மட்டும் இருப்பான். அங்கே 3 பேர் இருப்பாங்க. எனக்கும் அனீஷுக்கும் வெறுப்பாயிடுச்சு. நான் சொன்னேன், நீ பாடுறேன் அவ்வளோதான் சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன், வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நான் வீட்லேயும் கூப்பிட்டானு தூங்கிட்டேன். தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் அனீஷை பார்த்து கேட்கணும்னு நினச்சேன். அவன் வந்து கீழே அங்கிட்டு நடந்துட்டே இருந்தான். நான் அப்பயே போய் கேட்டுடலாம், நான் அதை கேட்காம விட்டேன். நான் வந்து போகிறேன், சரி ஸ்கூலுக்கும் போயிட்டேன். ஸ்கூலுக்கு போயிட்டு சரி என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்போம்னு பார்த்தா படிக்கட்டில் நின்றுட்டு சீரியஸாக பேசிட்டு இருந்தாங்க 2 பேர். ஒருத்தன் ஹேமந்த், இன்னொருத்தன் வந்து துஃபேல். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நான் ஏறுறேன், அங்கே 2 பேரும் வந்து சீரியஸாக பேசிட்டு இருக்காங்க. துஃபேல் வந்து கேட்டான் ஹேமந்த், மாப்பிள்ள மேட்ச் பார்த்தியா எனக்கு என்ன ஆச்சுன்னு அப்படின்னு சொன்னான். ஏய் பார்த்தேன்டா, டீம் சீனா தோத்துறாங்கடா அப்படின்னு ஹேமந்த் சொன்னான். அவனும் அதே அளவுக்கு தான் பார்த்துட்டு இருந்தான். நான் எந்த இதில் ஸ்டாப் பண்ணணும் அதே அளவுக்கு தான் பார்த்தேன். துஃபேல் இன்னொரு அங்கிட்டு எவனோ தான் போயிட்டு இருக்கான், வேற ஏதோ கிளாஸ், வேற ஏதோ ஸ்டாண்டர்டு, நின்று சொல்லிட்டு போறான், ப்ரோ ஜெயிச்சிட்டாங்க ப்ரோ, டீம் சீனா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு. ஆடி போயிட்டான். என்னடா அப்படின்னு ஃபுல்லி 9th பார்த்தா எவ்வளோ பேர் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு போய் பாருங்க, ஒரு 180 மில்லியன் வியூஸ் கிட்ட வந்திருக்கும் அந்த வீடியோ. எனக்கு தெளிவா தெரியல. ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாட்ச் WWE மேட்சஸ் வந்து அந்த டீம் சீனா வர்சஸ் சத்தாவட்டி சர்வீஸ் மேட்ச். கண்டிப்பா பார்க்கலாம், இப்பயும் பார்க்கலாம். அந்த பாப்கார்ன் வச்சுட்டு பாருங்கடா, எதாவது சாப்பிடும்போது பாருங்க, அவ்வளோ ஸ்டோரி டெல்லிங் இருக்கும். எனக்கா என்ன ஆச்சு அப்படி இப்படின்னு கேட்டு நான் வந்து இப்போ பீக்கு போயிட்டேன். எனக்கு எங்கேயோ போயிடுச்சு எனக்கு. ஏன்னா நான் அப்போ அந்த லீவ் சமயத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா சேனல் மாற்றும் போது டிஎன்ஏ அதெல்லாம் நான் பார்ப்பேன். அப்பப்போ எனக்கு வந்து டிஎன்ஏல அப்போ ஒரு சிலருக்குலாம் தெரியும். அப்போ அந்த ஸ்டிங்கு ஒருத்தருப்பா அப்படி டிஎன்ஏல ஸ்டிங்கு தெரியும். ஸ்டிங்கு வந்து WWE அவங்க ஒருத்தன் வந்தான்டா மாஸ்க் போட்டு ஜெஃபாடி மாதிரியே இருந்தான்டா அப்படின்னு. எனக்கு வந்து யாருன்னே தெரியல. அப்புறம் அவங்க திரும்பி வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் அன்னைக்கு ராவோட ரிப்பீட் போடுவாங்க, அதுல பார்த்தா ஸ்டிங்கு. எனக்கெல்லாம் சிலிர்த்துருச்சு அப்படி, ஐயோயோ அப்படி. அந்த வீக், அந்த 1 வீக் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 2 மாசத்துக்கு வந்து அத்தாரிட்டி இல்லாம வந்தாங்க. நிறைய ஃபன்னு போச்சு. நான் வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தேன் WWE. அப்பதான் வந்து இந்த லீவும் வந்துருச்சு. அப்போ எங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ஷனும் திரும்பி கொடுத்துட்டாங்க. நான் வந்து சரியா என்ஜாய் பண்ணி பார்த்தது வந்து அதுதான். உங்களுக்கும் அது மாதிரி நிறைய மேட்ச் இருந்திருக்கும். இப்போ எனக்கு வந்து WWE ஃபேக்குன்னு தெரியும். அதுக்கப்புறம் ஃபேக்குன்னு தெரிஞ்ச அப்புறமும் நான் அந்த ப்ரோமோஸ்காண்டி நிறைய பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்கு அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால அப்புறம் பழைய ஆட்கள் வரும்போது பார்ப்பேன். கோல்டுபர்க் வந்தப்ப, ஒரு சிலர்லாம் வந்தப்ப நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அந்தந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய போரிங்கான இதுவும் இருந்திருக்கும். ஆனால் நம்ம மனசு ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் வந்து இதுக்கு பாஸ்ட்டை பற்றி நினைக்கும் போது உங்களோட சம் ரீசன் உங்களோட பிரெயின் வந்து உங்களோட ஹாப்பி மூமெண்ட்ஸை மட்டும்தான் உங்களுக்கு வந்து நினைவுபடுத்தும். நீங்கள் வந்து இப்போ யோசிங்க. இப்போ நான் வந்து பிஜியில் இருக்கேன். இப்போ நான் யூஜி படித்ததை பற்றி நினச்சேன்னா, இப்போ யூஜியில் என்ன நான் பாசிட்டிவாக பண்ணணும் அப்படின்றது தான் நினைவு வருது. நான் யூஜியில் வந்து ஹேட் பண்ணது ஷெப்பர்டுன்னு ஒரு ப்ரோக்ராம். நான் சொல்லக்கூடாது, அது வந்து ஒரு அவுட்ரீச் ப்ரோக்ராம். எனக்கு அதை வந்து எதுக்குடா பண்ணுறோம் அந்த மாதிரி தான். இப்போ பார்த்தா அதை பற்றி நினைக்கும் போது நிறைய ஹாப்பி மெமரிஸ், ஃபன் மெமரிஸ் தான் தோணுது. ஃபன் மெமரிஸ் தான் நிறைய ஹாப்பி மெமரிஸு, என் ஃப்ரெண்ட்ஸு கூட போனது, இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணது, அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்தது, அதுக்கு அந்த 3 நாள் அந்த வில்லேஜில் தங்கினது, அந்த மாதிரி எனக்கு வந்து ஹாப்பி மெமரிஸ் தான் தோணுது. படிக்கட்டே இல்லாமல் மேடியில் போய் படுத்துருந்தாங்க, அந்த மாதிரிலாம்
அந்த மாதிரி நிறையா சம்பவம்லாம் நடந்துச்சு. அது மாதிரி தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் இப்போ நீங்களே யோசிங்க, இப்போ ஸ்டே பேக் பண்ணி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள் ஸ்கூல் டேஸோ இல்லை உங்களோட காலேஜ் டேஸையோ நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாப்பி மெமரிஸ் மட்டும்தான் ஆகும். அதே மாதிரி டபிள்யூ இப்போ நான் நினைக்கும் போது இந்த மாதிரி பாசிட்டிவ் மெமரிஸ் தான் ஆகும். அது இதையும் லிங்க் பண்ணுறேன். சரி, ஓகே, ஐ ஷுட் நோ தட். சரி, ஹாப்பி மெமரிஸ் வருது. அப்போ இந்த சேட் மெமரிஸு இல்லை நம்ம அந்த ஸ்ட்ரகிள் அது நமக்கு வராது. அந்த காரணத்தினாலேயோ என்னமோ சரி இப்படி இருக்கிறதுக்கு நம்ம அப்படியே இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இப்போ ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணும். ஆனால் ஸ்கூலில் போகிறோம், நம்ம ஹோம்ஒர்க்கு, அசைன்மெண்ட்டு, எக்ஸாமு, அப்புறம் நமக்குன்னு நம்ம பேக்கெட்லேருந்து நம்ம செலவு பண்ண மாட்டோம். நமக்கு வந்து நம்ம அப்பா அம்மா காசு தரணும், அப்புறம் வீட்டுக்கும் நம்ம நினச்ச நேரத்துக்கு போக முடியாது. அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நம்ம ஸ்கூலில். காலேஜ் வந்தாலும் அதே தான். நிறைய பேருக்கு அரியர் வாங்கி மாட்டிட்டு இருந்தோம். நிறைய பேர் இப்போ படிக்கிற சப்ஜெக்ட் புரியாமல் இருந்தோம், பிடிக்காத சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருந்தோம். அந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருந்தோம். ஆனால் நமக்கு அதெல்லாம் நினைவுக்கு வராது. ஆனால் ஒன்லி த பாசிட்டிவ் மெமரிஸ் இருக்கும். அந்த ஃபீல் இருக்கிறது வந்து ஓகே, பாஸ்டோட ஃபீல். அப்பா இப்படி இருந்தோமே, ஒரு செகண்ட் ஹாப்பியாக இருக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் அப்படியே இருந்துருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறது தப்பு. அதே மாதிரி ஃபியூச்சரை நினச்சோம் அவ்வளோவா கவலைப்படாதீங்க. நிறைய ரிஸ்க் எடுங்க. கெட் கம்ஃபர்டபுள் வித் அன்கம்ஃபர்டபுள் சினாரியோஸ். அடிக்கடி சொல்கிற மாதிரி ப்ரெசண்ட்டில் உங்களை இம்மர்ஸ் பண்ணுங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கும் இது ரெசனேட் ஆகிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ பார்ப்போம், உங்களுக்கு எதனா ஃபேவரட் டபிள்யூ மேட்ச் இருந்தாலும் இல்லோ உங்களுக்கு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் டபிள்யூ பேசி அந்த என்ஜாய் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆஃப்டர் ஆல் டபிள்யூ வாஸ் பார்ட் ஆஃப் த என்ஜாய்மெண்ட் வி ஹேட் இன் அவர் லைஃப். ஓகே, இன்னொரு நல்ல வீடியோவில் வரேன். தென்